வணக்கம். தெளிவரசியலில் இன்று நாம் காண இருக்கும் விஷயம், உலக அளவில் இருக்கிற ஒரு சில லாபி எல்லா நாடுகள்லேயும் சில துறைகளை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டுட்டு வந்து அந்தந்த நாட்டை தனக்கு உள்ளே கொண்டுட்டு வர்றதுக்கான முயற்சியில் ஈடுபடுற என்னென்ன துறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா 4 பிரதானமான துறைகள் உள்ளன. முதல், கல்வித்துறை. எப்படி அந்த மெக்காலேஸ் எஜுகேஷன் இங்கிலாண்டோட சித்தாந்தத்தை கொண்டுட்டு வந்து இங்கே நம்ம பாரத தேச மக்களுக்குள்ள புகுத்தினாங்களோ, கல்வி மூலமாக கல்வித்துறையை தனது கட்டுக்குள்ள கொண்டுட்டு வந்து சுதந்திரத்துக்கு அப்புறமும் சில மார்க்சிஸ்ட் சித்தாந்தங்கள்லாம் அந்த கல்வித்துறைக்குள்ள வந்து மாணவ மாணவிகளோட சிந்தனையை வந்து எப்படி ஒரு தேசத்தோட தன்மையை விட்டு இந்த மார்க்சிஸ்ட் சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவங்கள சிந்திக்க செஞ்சாங்களோ, இது பாரதத்தில் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள பல்வேறு நாடுகளில் இந்த லாபி வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்குள்ளே பூந்திருக்கு அப்படிங்கிறத நாம் முதல்ல பார்க்கணும். அதனால தான் நிறைய இடத்துல இப்போது இந்த துணைவேந்தர்கள், வைஸ் சான்சலர் ரெக்ரூட்மெண்ட்டு, டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்லாம் சில லாபிகள் அங்கே வந்து செயல்படுறாங்க. இந்த பிரிவினைவாத அடிப்படைவாத தன்மையுடைய பல ட்ரைனிங் எடுத்த ஆசிரியர்களை, பேராசிரியர்களை அங்கே வந்து பல யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ்குள்ளெல்லாம் உள்ள புகுத்தி அவங்க மூலமாக மாணவர்களோட மூளையை செலவை செஞ்சு அவங்களையும் இந்த நக்சல் சிந்தனைக்கும் மார்க்சிஸ்ட் சிந்தனைக்கும் எதிர்மறையான தேசத்தோட தன்மைக்கு விரோதமான பல சிந்தனைகள் உருவாக்குறதுக்கான இந்த முயற்சியை நாம் பல கட்டத்தில் பார்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் பார்த்தோம்னா, இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தோம்னா இது எவ்வளோ ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்ட்டு நமக்கு தெரிய வரும். ஸோ எஜுகேஷன் முதல் துறை. ரெண்டாவது, ஃபார்மா, மருத்துவத்துறை. இது உலக அளவில் உள்ள லாபி தங்களோட ஆதிக்கத்தை நோய் வாய்ந்த அந்த சூழ்நிலையில் எப்படியெல்லாம் ஒரு தேசத்தை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அந்த தேசத்தை தனக்குள்ளே எடுத்துகிட்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கும் பல உதாரணங்கள் இருக்குது. ஒரு சின்ன உதாரணம்னு பார்த்தோம்னா, கோவிட் காலத்தில் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நமக்கு பாரத தேசத்தில் ஒரு அருமையான பிரதம மந்திரி வந்து அவர் அனுமதி கொடுத்து பாரத தேசத்தில் உள்ள ஞானம், அந்த மருத்துவ ஞானம் பெற்ற மக்கள்லாம் கூடி அங்கே ஒரு கோவிடுக்கான வேக்சின் எல்லாம் கொண்டுட்டு வந்தாங்க. இந்த வேக்சினை பாரத தேசம் வியாபாரம் பண்ணவில்லை. மக்கள், உலக அளவில் உள்ள மக்களுக்கும் தேசத்தில் உள்ள மக்களுக்கும் எவ்வளவோ, அதாவது நம்மளுக்கெலாம் வந்து நிறைய ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அப்படியே அது வெளிநாட்டிலையும் பல நாடுகளுக்கு இது ஃப்ரீயாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சேவையாக செஞ்சுருக்காங்க. உயிர் காக்கும் ஒரு நடவடிக்கையாக தான் இதை எடுக்கலாம். அதே நேரத்தில் சில இடத்துல காசுக்காக இந்த வேக்சின் விற்கப்பட்டாலும் அதோட விலை வந்து ஒரு அஃபோர்டபுள், எல்லாரும் வாங்குகிற அளவுக்குள்ள அளவில் தான் இருக்குது. இது ஒருவேளை இந்த வேக்சின் கோவிட் வேக்சின், கோவேக்சின்னும் இது கோவிஷீல்டும் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்துச்சுன்னா, அதுக்கான அனுமதி பாரத அரசாங்கம் கொடுக்காம இருந்துச்சுன்னா என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த இன்டர்நேஷ்னல் லாபி ஃபார்மாவை மையமாக கொண்டு இயங்குறாங்களே, அவங்களோட மருந்துகளை கொடுத்து அதிக விலையில் கொடுத்து அதாவது ஏழை மக்கள், பொருளாதாரத்தில் அந்த அளவுக்கு ஒரு வசதியாக இல்லாத மக்கள் வந்து இதெல்லாம் வாங்க முடியாத நிலைமையில நொறுங்கி போயிருப்பாங்க, செதறி போயிருப்பாங்க. பல நாடுகள் நொறுங்கி இருக்கும். அவங்களால அது எஞ்சி நிற்க முடியாத அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. மக்களை காக்கிறதுக்கு என்ன வேணாலும் நாங்கள் உங்களுக்காக ஒப்பந்தம் செய்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகளை
இந்த கோவேக்சின் கோவிஷீல்ட்லாம் உலக அளவுக்கு நம்ம கொடுத்தப்போ அது வந்து அந்த லாபியை பீட் பண்ணுறதுக்கு உதவியாக இருந்திருக்கதை நாம் வந்து சில இன்னும் ரிசர்ச்சர்ஸ்லாம் இதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான். சரி, இப்போ எஜுகேஷன் ஒரு லாபி, ஃபார்மா ஒரு இன்டர்நேஷ்னல் லாபி, மூணாவது ஆயில், இந்த கச்சா எண்ணெய், பெட்ரோல், டீசல், இதெல்லாம். இந்த ஆயில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதனால தான் நீங்கள் பார்ப்பீங்க இந்த பேட்ரி காரு, எலக்ட்ரிக் காரு, சோலார் கார்லாம் வர விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட அந்த ஆதிக்கம் அங்கே விட்டு போயிடும். இப்போ அந்த உக்ரைன் ரஷ்யா போகிறப்போ கூட உலக அளவில் அவங்க வந்து டாமினேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ரஷ்யா கிட்ட இருந்து ஆயிலெலாம் வாங்கக்கூடாதுன்னா நம்ம பாரதம் என்ன பண்ணிச்சு, ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெயை வாங்கி இங்கே நம்ம வந்து க்ரூட் ஆயிலை வாங்கி இங்கே ரிஃபைன் பண்ணி அப்புறம் நம்ம கொடுத்தோம். அப்போ அங்கே வந்து என்னன்னா அந்த ஆயிலை மையமாக வச்சு அந்த பெட்ரோல் டீசல்லாம் இல்லை அப்படின்னா எவ்வளோ ஃபேக்ட்ரிஸ், மக்களோட போக்குவரத்து எல்லாமே ஸ்தம்பிச்சு போயிடும். உலகத்தில் ஒரு நாட்டை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அந்த மூவ்மெண்ட், ஒரு ஃபேக்ட்ரி ஒரு நாள் ஓடலைன்னா எவ்வளோ லாஸ் அந்த ஃபேக்ட்ரிக்கு. அப்போது பொருளாதார ரீதியாகவும் மக்களோட இயல்பு பயணமாக இருக்கட்டும், அன்றாட வாழ்வாதாரமாக இருக்கட்டும், எல்லாமே அந்த போக்குவரத்தில் தான் அடங்கியிருக்கு. அப்போ அந்த ஆயிலில் முடக்கிட்டாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய டிசாஸ்டராக இருக்கும் அந்த நாட்டுக்கு. அப்போ ஆயில் வந்து ஒரு லாபி. அடுத்தது ஆர்ம்ஸ், அதாவது இந்த ஆயுதங்கள். இப்போ ஆப்கானிஸ்தானில் நம்ம பார்த்தோம், அமெரிக்கா வந்து ஆயுதங்கள்லாம் நிறைய கொடுத்து அங்கே வச்சுருந்தாங்க. அங்கே அமெரிக்கா இராணுவம் ஆப்கானிஸ்தானில் இருந்துச்சு. இந்த தாலிபான் வந்து ஆப்கான்ஸ் கவர்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு தாலிபான் கவர்மெண்ட் அங்கே கொண்டுட்டு வர்றப்போ அங்கே மக்கள், ஆப்கானிய மக்கள் எல்லாம் விரட்டி அடிக்கப்பட்டாங்க நிறைய பேர். அப்போ வந்து என்னென்னா இந்த அமெரிக்கா வந்து தன்னோட இராணுவத்தை திரும்பி பெற்றாங்க. இனிமேல் அங்கே இருக்க வேண்டாம், நீங்கள் திரும்பி வந்துடுங்க. ஏன் அந்த போன இராணுவம் ஆயுதங்களை எடுத்துகிட்டு போக முடியாதா? ஆயுதங்களை ஏன் அங்கே விட்டுட்டு போனாங்க? அப்போ இந்த தாலிபான்கள் அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி அவங்க வந்து அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்த முடிஞ்சிச்சு. இப்போ பாகிஸ்தானாக இருக்கட்டும், பல நாடுகளுக்கு, ஆப்பிரிக்கா கண்டத்திலே பல நாடுகளில் வந்து சொமாலியாவாக இருக்கட்டும், சுடானாக இருக்கட்டும், இங்கெல்லாம் ஆயுதங்களை யார் கொடுத்துட்ருக்கா? இந்த இன்டர்நேஷ்னல் லாபி. அந்த ஒரு ஒரு பிரிவினர்களுக்கும் இன்னொரு குரூப்புக்கும் இடையில சண்டையை மூட்டி விட்டு நாடளவுக்கு ஒரு பெரிய சண்டை ஆகிறப்போ அவங்க இந்த ஆயுதங்களை கொடுப்பாங்க. பங்களாதேஷில் ஆயுதங்கள் சப்ளை பண்ணப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா இந்த இன்டர்நேஷ்னல் லாபி ஆயுதங்களை கொடுத்து உள்ளுக்குள்ள கலவரத்தை கொண்டுட்டு வந்து, சிவில் வாரை கொண்டுட்டு வந்து, ஒரு தரப்பு மக்களை இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புளை அட்டாக் பண்ண வச்சு, நாட்டுக்கு நாடு சண்டை போட வச்சு, இதெல்லாம் வந்து பல, அதாவது அவங்களோட அஜெண்டான்ட்டே சொல்லலாம், அஜெண்டாவோட செயல்பட்டுட்ருக்காங்க. அப்போது இன்டர்நேஷ்னல் லாபி எந்த துறைகளில் இது பார்க்குறாங்கன்னா இந்த 4 துறை ரொம்ப பிரதானமான துறைகள். கல்வித்துறை, ஃபார்மா மருத்துவத்துறை, எண்ணெய், அப்புறம் ஆயுதங்கள். இந்த 4ஐயும் அவங்க வந்து கட்டுப்படுத்துகிறப்போ ஒரு நாட்டை வந்து அவங்க கட்டுப்படுத்துகிறாப்புல இருக்கும். அப்போது நம்மளுக்கு அரசியல் அப்படிங்கப்போ தேசத்தில் நாம் வந்து வெளிநாட்டிலிருந்து இந்த வசதிகளை வாங்காமல் நம்மளோட நாட்டை வந்து நாம் மேம்படுத்திட்டோம்னா, இன்றைக்கி ஆயுதங்கள் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா உலக அளவில் பிரம்மோஸை பார்த்து எல்லா நாடுகளும் ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு. அப்போது ஆயுதங்கள் நாம் வேறு நாட்டிலேருந்து நாம் டிபெண்ட்டாக இல்லை, நம்ம நாடே உற்பத்தி பண்ணுது, நாம் செல்ஃப் டிபெண்ட்டாக இருக்கோம். அப்போது
என்ன நம்மளுக்கு இங்கே குஜராத் பகுதி பல ஏரியாவில் இந்த ஆயில் வெல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அங்கே நிறைய நல்ல வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு. நம்மளோட நாட்டோட வளத்தை நாம் பாதுகாக்கணும். இப்போது அந்த ரிஃபைனரிஸும் நம்ம பார்த்தோம், ரஷ்யாவிலேருந்து க்ரூட் ஆயிலை வாங்கி இங்கே ரிஃபைன் பண்ணி கொடுக்குற அந்த டெக்னாலஜியும் நம்மக்கிட்ட இருக்கனால நாம் பிற நாடுகள்கிட்ட கையேந்தி நிற்கலை அப்படிங்கிறது நம்மளுக்கு பெருமையான ஒரு விஷயம். அப்போ நம்ம நாட்டை கட்டுப்படுத்துறதுக்கு கல்வித்துறையை நாம் முதல்ல ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். மார்க்சிஸ்ட் சித்தாந்தமோ வெளிநாட்டு சித்தாந்தத்தையோ முறியடிச்சிட்டு தேசத்துக்கு என்ன உகுந்த ஒரு சிலபஸோ அதை கொண்டுட்டு ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், துணைவேந்தர்கள் இவங்க எல்லாருமே கல்வி நிறுவனங்கள் இவங்க இதிலெல்லாம் நல்ல ஒரு ஸ்கேனிங் நடந்து மாணவர்களுக்கு எப்படி ஒரு பயனுள்ள கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். தவிர அவங்கள மூல செலவை செஞ்சு தேசத்துக்கு விரோதமாக கொண்டுட்டு வர்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது கல்வித்துறை அப்படிங்கிறத நாம் பொதுமக்களாகிய நாம் விழிப்புணர்வோடு கண்ணும் கருத்துமாக பார்க்கணும். எஜுகேஷன், ஃபார்மாவை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த ஜெனரிக் மெடிசன்ஸ்லாம் நிறைய சாதாரண மக்களுக்கு விலை கம்மியாக உள்ள இந்த மருந்துகள்லாம் கிடைக்குது வித் த சேம் குட் குவாலிட்டி கவர்மெண்ட் இது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு நல்ல விஷயங்கள். அப்போ நம்ம நாடு அடிப்படைவாத தன்மையில் இருந்து விடுபட்டு தேசத்தை பாதுகாத்து இந்த ஃபார்மா மூலமாக தேசத்துக்கும் தேச மக்களுக்கும் தீங்கை ஏற்படுத்த நினைக்கிற அந்த வெளிநாட்டு மருத்துவ அந்த லாபியை முறியடிக்கிறதுக்கு அரசாங்கம் இன்னைக்கு ஈடுபட்டுருக்கு. அந்த அரசாங்கத்துக்கு நாம் கை கொடுக்கணும் அப்படிங்கிறது பொதுமக்களாகிய நம்மளோட கடமை. எண்ணெய், அப்புறம் இது பெட்ரோல், டீசல், இது எல்லாமே க்ரூட் ஆயில், அப்புறம் இந்த ஆர்ம்ஸ் ஆயுதங்கள். ஸோ இந்த 4 துறைகள் ஃபார்மா, எஜுகேஷன், ஆயில், ஆர்ம்ஸ், இந்த 4 துறைகளும் வெளிநாட்டிலேருந்து வருதா நம்ம நாடு அதில் சிறப்பாக இருக்கான்ட்டு நாம் பார்க்க வேண்டியது நம்மளோட கடமை. அரசியல் என்பது இந்த வெளிநாட்டு சதி திட்டத்தை முறியடித்து தேசத்தை காக்கிற அந்த கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து தேசத்தை பாதுகாக்கணும். இந்த கட்சிகளை ஆட்சி செய்ய வைக்க வேண்டிய கடமை பொதுமக்களாகிய நம்மளோட கடமை. யார் ஆட்சிக்கு வர வைக்கணும்? அடிப்படைவாத சித்தாந்தத்தோடைய நம்ம நாட்டை ஆக்கிரமிக்கணும், பிடிக்கணும், கைவசப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற வெளிநாட்டு சதி திட்டம் கொண்ட அந்த சித்தாந்தத்தை முறியடித்து நம்ம நாட்டையும் நம்ம மக்களையும் நாம் காப்பாற்றணும் என்று நினைக்கிற கட்சிக்கு பொதுமக்களாகிய நாம் வாக்களிக்க வேண்டும். வணக்கம்.